அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எக்ஸ்பைரி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் கொடுத்தது அப்படின்னா ஒரு 25,500 மேபி ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. இன்னைக்கு அகைன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 days புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருந்தது. இப்போ 4th டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்பைரி டே தன்னோட வேலையை காட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா எல்லா ஸ்கிரிப்ட்ல இருந்தும் பணம் கொஞ்சம் வெளியே எடுத்திருக்காங்க. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலருங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ விப்ரோ அண்ட் டெக்கம் இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் கிரீன் கலர்ல இருக்குதே தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் க்ளோசிங். அது மட்டும் இல்லாமல் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வெளியே எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார்ஸ் 40.15% டவுன் அப்படிங்கிற மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஸோ சார்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு ரன் ஆயிட்டு இருந்தது. இப்போ 395 ரூபாய்க்கு ரன் ஆயிருக்கு. இது 40% டவுன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிமெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜிங்னா என்னன்னா சேர்ந்து பண்றது, டிமெர்ஜிங்னா பிரிச்சு பண்றது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் 700 ரூபாயில ரன் ஆயிட்டு இருக்கு. அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சம் ரூபாய் கேபிட்டலை 2 கம்பெனியா பிரிச்சிருக்காங்க. அதாவது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனி, இன்னொரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கம்பெனி. ஸோ 2 கம்பெனியா பிரிக்கவும் அதோட ஷேர் மார்க்கெட், அதோட மார்க்கெட் பிரைஸும் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே கம்பெனியா இருந்தது, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு இருந்தது. இப்போ 2 கம்பெனியை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் லிமிடெட்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% இறங்கின மாதிரி காட்டும். ஸோ இது எப்படிங்க, இப்போ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாடா ஷேர் ஒரு 50 ஷேர் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 40% பெரிய அளவில் லாஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி அந்த ஷேருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஷேர் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு லாசஸ்ங்கிறத ஈக்விட்டியில பொறுத்த வரைக்கும் அவ்வளோ லாசஸே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,000 ரூபாய் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் லிமிடெட்லையும் 5,000 ரூபாய் கமர்ஷியல் வெஹிக்கல் லிமிடெட்டையும் பார்த்தீங்கன்னா 2 ஷேரை 1:1 பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் டிமெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நடக்குது. இது டாடா மோட்டார்ஸ்ல இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, நிஃப்டி நமக்கு செல்லிங்ல க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது கண்டினியூ ஆகுமா? ஏன்னா நாம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டார்கெட் 25,500. இன்னைக்கு எக்ஸ்பைரி அது அந்த மாதிரி போகல, ஒரு நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா நமக்கு USD/INR, அதாவது டாலருக்கு அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட 88.77. ஸோ நமக்கான ஒரு பேரலல் சேனலோட எண்டு எது அப்படின்னா இந்த 88.87. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நிஃப்டி இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்பவுமே டாலர் அகேன்ஸ்டா இந்தியன் ருப்பி ஏறினது அப்படின்னா ஸோ நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்துருவாங்க. இறங்குனது அப்படின்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளார கொண்டு வருவாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது அகைன் இந்த 88.87 இல்லைன்னா அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா கண்டினியூஸா கொஞ்சம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இனிமேட்டு இருக்கு. ஸோ ஓகே, பார்க்கலாம். அது எவ்வளவு தூரம் வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு புஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ எந்த பக்கமே புஷ் பண்ணலை. 2 பக்கமே கேஷ் ஃப்ளோ ஈக்குவலாக தான் இருக்கு. நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குதே தவிர ஸோ ஓவராலாக மற்ற இதுலலாம் இப்போதைக்கு ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ ஸ்டாக்ஸ் டேட்டா எடுத்துக்கிட்டோம். NSE ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3,183 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 834, டிக்ளைன்ஸ் 2,251. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றதை விட ஒரு 2.5 மடங்கு அதிகமாக ஸ்டாக்ஸ் டவுன் ஆயிருக்கு. இதில் அன்சேஞ்ச் 98. 52 வீக் ஹைல 89 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 114 ஸ்டாக்ஸ் இருக்கு. இது ரொம்ப நாள் கழிச்சு நடக்குதுங்க. நீங்க லாஸ்ட் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி 52 வீக் ஹை ஈக்குவலா இருக்கும், அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ லோ ஈக்குவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இறங்கி இருக்கு. ஸோ ஓவராலாக NSE பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா
கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு செக்டாருமே பாசிட்டிவ் கிடையாது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே கொஞ்சம் சப்போர்ட் ஜோன்ல தான் இருந்தது. இன்னைக்கு அந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு எல்லா செக்டாரும் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். இல்லை ஐடி வந்து 122, எஃப்எம்சிஜி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ எல்லா செக்டார்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு. எஃப்ஐஎஸ் நேற்று கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தாங்க, இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷருக்கு மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எது நல்லா இறங்கியிருக்குன்னா மாருதி, எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீழே இறங்கியிருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐசிஐசி பேங்க், இந்த ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங்ல இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா 0.30, 0.33. ஸோ மற்ற ஹைவேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அதாவது ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்திருக்கு. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் ஹெல்த் கேர், டெக்கெம், அப்போலோ, விப்ரோ, பவர் கிரிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, பெல், பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், என்டிபிசி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். வேற ஏதாவது குளோபல் லெவலில் ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ்ன்றது இப்போதைக்கு வந்து கிடையாது. இப்போதைக்கு நமக்கு அடுத்த ஃபெட் மீட்டிங் மட்டும்தான் இருக்கு, அதாவது ஃபெட் ரேட் கட் மீட்டிங் தான் இருக்கு. அதுவும் வந்து October 29th நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பேசலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் அதை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா இந்த யூஎஸ் டாலர் விசஸ் இந்தியன் ருபி, இது வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆனது. இல்லைன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா 88.87 எல்லாம் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ளார இன்னொரு $1 இல்லை 0.10 நினைக்கிறேன், 0.10 இல்லை 0.20 எல்லாம் கொடுத்து இந்த பேரலல் சேனலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டியோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட் இப்போ இந்த இடம் தான் நமக்கான செல்லிங் ஜோன் அண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் 25,311. ஸோ க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூஎஸ் டாலர் வந்து இந்தியன் ருபி கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப க்ளோஸுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஜோன் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணியிருந்தோம். பட் பிரேக் அவுட்டும் ஆனது, அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் வந்து மறுபடியும் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது 25,300 இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு யூஎஸ்டி அந்த ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. அதாவது அந்த ஒரே ஒரு டெக்னிக்கல்ஸ் தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இருக்கு. பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ்ங்கிறது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பையிங் தான். அதோட டார்கெட் வந்து 25,300. இந்த 25,300 வந்ததுக்கு அப்புறம் வேணா ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டிரா பண்ணுறேன். ஸோ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்னைக்கோட ஹை தான். ஸோ 82,572. ஸோ அகைன் 82,572 வந்தால் ஸோ நமக்கு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக நாளைக்கு க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் செல்லிங் தான் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியில் வந்து ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகலை, பட் பேங்க் நிஃப்டியில் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம பிரேக் அவுட்னு எதுவுமே சொல்லிட முடியாது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹேமர் கேண்டல், இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் போட்டிருந்தா கூட ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் ஹேமர் கேண்டல் போட்டிருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 சான்சஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் தான். அதே மாதிரி ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும். ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸோ எல்லாமே வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நமக்கு வந்து பை. ஸோ மிட் கேப் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு
பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன அப்படின்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிரீன் கலர் கேண்டிலை ஆக்குப்பை பண்ற மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது அப்படின்னா நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா செல்லர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிறப்ப நம்ம அடுத்த நாள் எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட கண்டிஷன் படி இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கணும். இல்லை மிட் கேப் இந்த நடுவில் ஒரு ஃபிளாட் ஓப்பன் நடந்தாலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்தாலோ ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல செல்லிங் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஓவராலாக கொஞ்சம் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் தொடர்ந்து நமக்கு ஏறி இன்னொரு 0.10 0.20 பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150 124 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குங்க. ஸோ மார்னிங்லேயே சொல்லியிருந்தா இந்த 5312 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா இந்த 5-6 சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு கேண்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் ஜோன்ல 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஒரு அதாவது ஒரு அரை மணி நேரமாச்சு பையர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து தாக்கு பிடிக்கணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து கொஞ்சமாச்சு மேலே வரும். ஜஸ்ட் 115 மினிட்ஸ் கேண்டில் அந்த மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னா ரொம்ப ரேர். அந்த மாதிரி என்ட்ரி வந்து தராதிங்க. நீங்க கேட்கலாம் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்துருமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ கொடுத்தா கொடுக்கட்டும், கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்றது பெஸ்ட். ஓகே, இது வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படின்னா இந்த இடம், அதாவது 5232. ஸோ இதுக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆன இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல இருந்து செல்லிங் வருது டவுட் தான். ஸோ அதனால 5232 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் அங்கேருந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் ஈவினிங் டைம்ல வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பை எடுக்கலாமா, இங்கிருந்து செல் எடுக்கலாமாங்கிறது கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குதே தவிர ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இல்லை. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. ஸோ 5232 மட்டும்தான் ஈவினிங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்தால் மட்டும் கொஞ்சம் செல்லிங் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங்ல இன்னும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரல. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட். 269.4ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ அதே மாதிரி 279.1ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் மட்டும் நம்ம அப் அண்ட் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிஸ்க் தான். நேச்சுரல் கேஸ் சென்டரில் ஒரு அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் தான் நிற்குது. ஸோ அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் ஒரு பை அண்ட் செல் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபர்ஸ்ட் டார்கெட், இல்லைன்னா செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து கேதர் பண்ணலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து நமக்கு வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூவேஷன் ஆகும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.